எசேக்கியேலுக்கு மரணம் இருக்கா இல்லையா? ஏசாயா உயிரோட இருக்காரா இல்லையா? சொல்லுங்க. மாம்சத்துல உயிரோட இல்ல, ஆவியின்படி அவர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உயிரோட தான் இருக்கு. அதனால அவங்க உயிரோட தான் இருக்கு. தேவ மனுஷனுக்கு மரணம் என்பது இல்லை, அவருடைய பிரசங்கங்களுக்கு மரணம் என்பது இல்லை. அவரே கேட்கிறார் பார்த்தீங்களா, தீர்க்கதரிசிகள் என்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஆனா அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் உயிரோட இருக்கும். நீங்க ஏப்பா கரண்ட்ல இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் பெருசா பாக்குறீங்க? ஏசாயாவை பெருசா பாருங்க, எசேக்கியேலை பெருசா பாருங்க, சாமுவேலை பெருசா பாருங்க. இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்கன்னு நினைங்க. ஆபிரகாமையும் யோவானையும் பவுலையும் பெருசா பாருங்க. அவங்க இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஊழியக்காரங்க அவங்க தான். அவங்க செய்ய நான் கேட்பேன் போய் நிரூபத்தை பண்ணுங்க. ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? பேச மாட்டாரா? கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற எசாயா தீர்க்கதரிசியோட உங்களால வாக்கிங் பண்ண முடியும். யோவான் கூட உங்களால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியும். மதிய லஞ்சுக்கு பேதுரு, நைட் டின்னருக்கு பவுல். ஹalleluya. விடியொடிய நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தருடைய வேதாகமம் தான் சரி. ஆமென். கர்த்தருடைய சாட்சிகள் அங்க இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்ந்து பாருங்க. இப்படி இருந்தா blessing தேடி நீங்க ஓட வேண்டாம். blessing உங்களை தேடி ஓடி வரும். come on blessing, I am going, you follow me அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னா போயிட்டே இருப்பீங்க. அது உங்களை தொடர்ந்து ஓடி வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அழுது புரண்டு கண்ணில் இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே ஊற்றி கண்ணெல்லாம் உள்ள போய் உபவாசம் கிடந்து வயிறெல்லாம் எரிஞ்சு அல்சர் வந்துருச்சு, பல்சர் வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க வந்துட்டு தேவன் தன்னுடைய குமாரனே மொத்தமா கொடுத்தாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு சந்தோஷமா ஜாலியா சந்தோஷமா ஆண்டவரோட வாழ வேண்டிய பிள்ளைங்க. எங்கேயுமே போக வேணாம், ஜஸ்ட் பைபிள்ல இருக்கும் அவங்க லைஃப். உங்க நித்திய ஜீவனே இதுக்குள்ளதான் இருக்கு. இருக்கிற ஹையஸ்ட் பிளஸிங் என்ன சொல்லுங்க பாப்போம். எது ஹையஸ்ட் பிளஸிங்? the last blessing, the eternal blessing எதுதான்? eternal life தான், நித்திய ஜீவன் தான். அதுவே இதுல இருக்கு. அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன்னு ஜீசஸ் சாட்சி கொடுக்கிறார். நித்திய ஜீவனே இதுக்குள்ள இருக்குதுன்னா மற்ற ஆசீர்வாதம் எல்லாம் வேற எங்க வெளியா இருக்கும். இருக்கிறத விட்டு பறக்கிறத தேடுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதான் நம்ம பண்றோம். கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்யை தேடி அலையணும். ஐயா எங்க நெய், எங்க நெய்? உன் கையில வெண்ணெய் இருக்கு. அது எடுத்து லைட்டா கொண்டு போய் அப்படி அடுப்புல காமிச்சேன்னா நெய்யா மாறிடும். கை நெய், இது கை இல்ல நெய். அங்கும் இங்கும் ஓடி அலையாதீங்க. ஆசீர்வாதத்துக்காக எவ்வளவு நாள் அலைவீங்க, கஷ்டப்படுவீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் தன் வார்த்தைகளில் பதிந்து வைத்திருக்கிறார். உங்க லைஃப்ல ஆசீர்வாதம் பெட்டி உங்க கைகளில் இருக்கிறது.